யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்திய தேசத்தில் சுமார் 25 மாநிலங்களில் 210 மிஷனரிமார் 168 பணிமயங்கள் அமைத்து 138 விதமான ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்கிற அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 675 கிராமங்களில் புதிய சபைகளை உருவாக்கி 6782 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 11 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் 230 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்தியா எங்கிலேயும் இதுவரையிலேயே 46 கிராமங்களில் ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். வருகிற 24ஆம் 25ஆம் தேதி 2 நாட்கள் வெஸ்ட் பெங்காலில் 2 ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. இந்த மாபெரும் ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். பணி மையங்களில் சுமார் 448 ஆதிவாசி குழந்தைகள் 7 இடங்களில் விடுதிகள் அமைத்து இந்த குழந்தைகள் தங்கியிருந்து படித்து வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஆண்டோட வருகை தாமதிக்குமே என்றால் 2030க்குள்ளாக 10,000 கிராமங்களிலே சபைகள் உருவாக்க வேண்டும். 1000 கிராமங்களிலே ஆலயங்கள் கட்ட வேண்டும். வருகிற மார்ச் 31க்குள்ளாக 100 ஆலயமாக கட்டி முடிக்க வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் இன்னும் 54 ஆலயங்கள் கட்ட வேண்டும். ஆகவே இந்த ஆலயங்கள் கட்டுவதற்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். இதை ஒரு அண்ணனோட பகிர்ந்து கொள்ளும்போது இதில் 7லிருந்து 10 ஆலயங்கள் கட்டுவதற்கு நான் தருகிறேன், மீதமுள்ளவைகளை கர்த்தர் எழுப்பி தருவார் என்று சொல்லி. அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் சொத்து பிரிக்கும் போது, நாம் வேலையில் இருந்து ஓய்வு பெறும்போது, நம்முடைய வியாபாரத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பங்கை எடுத்து வைத்து இப்படி ஆலயம் கட்டுகிற காரியங்களில் எழும்பி வாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஒரு கிராமத்தில் ஆலயங்கள் நாம் கட்டி எழுப்புவதன் மூலம் அந்த கிராமத்திற்கு ஒரு பெரிய விடிவு. ரோடு இல்லாத கிராமத்துக்கு ரோடு வரும், கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வரும், தண்ணி இல்லாத கிராமத்துக்கு ஆண்டவர் தண்ணீர் கொடுப்பார். பட்னியிலையும் குடிவெறியிலையும் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் போஜனம் கொடுத்து குடிக்கிற மக்கள் ஏராளமானவர்களை ஆண்டவர் மாற்றுகிறார். சாபக்கேட்டில் விழுந்து கிடக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆகவே தான் அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு எழும்பி வாருங்கள் என்று சொல்லி அன்போடு கூட அழைக்கிறோம். அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட 7 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் என்று வைத்திருக்கிறோம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப சிறப்பாக கட்டுங்கள். 7 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக ஒரு ஆலயங்கள் 3 to 6 மாதத்துக்குள்ளாக கட்டி பிரதிஷ்டைக்கு அழைப்போம். நம்ம அனுப்பியிருக்கிற இந்த மிஷினரிகளுக்கு 3000 ரூபாய் வாங்குகிறோம். என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாளில் ஒரு வேலைக்கு போகிற ஒரு தம்பி, ஐயா நான் ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. தம்பி நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, எப்படி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா நான் இவ்வளோதான் வாங்குகிறேன், ஆனால் என்னுடைய சொந்த செலவினங்களை குறைத்து எங்கள் வீட்டுக்கு கொடுக்குற பணத்தை கொடுத்துட்டு எனக்கு செலவுக்குன்னு வைத்திருக்கிறதை நான் இந்த மிஷினரிக்காக நான் அனுப்புகிறேன்னு சொன்னார்கள். அருமையானவர்களே, இன்னொரு பிள்ளை கல்லூரிக்கு போகிற அந்த பிள்ளை, எங்கள் அப்பா கொடுக்குற பாக்கெட் மணியை நான் கர்த்தருக்குன்னு சொல்லி சேவித்து நான் ஒரு ஆதிவாசி குழந்தைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை காணிக்கை அனுப்பிட்டுருக்கு. அருமையானவர்களே, இந்த நிகழ்வுகளை மற்றவர்கள் பார்க்கிறதற்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் காணிக்கை அனுப்புறதுக்கு நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் இது. ஆகவே காணிக்கை அனுப்புகிறவர்கள் இந்த எண்ணுக்கு அனுப்புகிறதோட நீங்கள் அனுப்பிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தணும். பார்த்துங்க, சிலர் மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறாங்க, மாதந்தோறும் எங்களுக்கு காணிக்கை வருது, ஆனால் யார் அனுப்புகிறான்னு தெரியல. அதனால் நாங்கள் ரசீது பார்த்திங்கன்னா வில்விசர் அப்படின்னு போடுறோம், ஆடிட்டர் அப்படி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆகவே தயவுசெய்து உங்களுடைய பேர்களை சொல்லி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா நாங்கள் ரிசீட் போட்டு அனுப்புகிற ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது அரசுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா நாங்கள் யாருக்கும் நாங்கள் சொல்கிறதில்ல. அது மாத்திரம் இல்லை, அது உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஆகவே தயவுசெய்து உங்களுடைய வீட்டு அட்ரஸ்ஸு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா தான் ரசீது போட முடியும். ஆகவே இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00
35 54 94 90. இது அக்கௌண்ட் நம்பர். ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005 652. இது ஐஎஃப்எஸ்சி கோட். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களிலே ஆசையாக ஈடுபடுங்கள். இந்த ஊழியங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. இந்த ஊழியங்களில் நீங்கள் ஆசையாய் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இந்த நாட்கள் சுதந்திர தின காலங்கள். நேற்று தினத்தில் தான் நாம் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடினோம். இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து உங்களோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 23 25 வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால், ஈப்திலே யோசேப்பு காலத்தில் இருந்த அரசன் மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர்கள் இப்பொழுது அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தவித்து கர்த்தரிடத்திலே முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்ததியிலே எட்டியது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் யாராவது ஒருவரால் நெருக்கப்பட்டு உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் மிகவும் மறுக்கப்பட்டு எல்லா விதத்திலையும் ஒரு நிற்கதியாக ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் அந்நிய நாட்டில் இருந்து தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்ட அந்த கூப்பிடுதல் ஆண்டுடைய சமூகத்தில் எட்டியது என்று எழுதியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவர் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபம் பண்ணுகிறதும் ஏக்கத்தோடு பெருமூச்சோடும் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்கிற அந்த வேண்டுதலும் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களை, இப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வேதனையோடு கண்ணீரோடு கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நிச்சயமாக கர்த்தர் கண்ணோக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த சுதந்திர தின காலங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி கூப்பிடுகிற மக்களை ஆண்டவர் முதலாவது என்ன பண்ணுறாருன்னா, அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார். எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து அந்த எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுதலை பெற்றார்களோ, அதே போல் இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு இந்தியர்களும் பார்த்தீங்கன்னா அருமையானவர்களே, உலக பிரகாரமான பிடியிலிருந்து பாவ அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும். சிலர் அரசியல்வாதிகளுக்கு அடிமை, சிலர் சினிமா நடிகர்களுக்கு அடிமை, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொள்கைகளுக்கு அடிமை, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நகை உலக பிரகாரமான பொருட்களுக்கு அடிமை. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுவுக்கு மட்டுமே அடிமையாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு நிலம் வாங்கணும்னா, ஒரு சொத்து வாங்கணும்னா நம்ம முதல்ல அக்ரிமெண்ட் போடுவோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அது சேல் டீடாக கொண்டு வரும். பார்த்தீங்களா, இது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அவர் உரிமை பாராட்டுறாரு. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, நீங்கள் அவருக்கு சொந்தம்னு சொல்லும்போது அந்த அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாக வாழ்வதற்கான தகுதிகளை நம்ம பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, அந்த நாம் பெற்றுக்கொண்ட அந்த உடன்படிக்கை, அந்த தகுதியான அழைப்பை தொடர்ந்து வழிநடத்துவதற்கு ஆண்டவரால் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைவர்கள் மோசே, ஆரோன், யோசுவா போன்றவர்கள் இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளில் நம்ம நடத்துவதற்கு நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தலைமை ஆசிரியராக இருந்து நம்ம நடத்தி கொண்டு வருகிறார். அருமையானவர்களே, கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குன்னா, நாம் தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஜெபம் பண்ணுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினாலே வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்முடைய கண்ணீரை ஆண்டுடைய சமூகத்தில் கொட்டுவதற்கு ஒரு திறந்த வாசல் இன்றைக்கு இருக்கிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய ஆதிக்கம், சாத்தானால் கொண்டு வரக்கூடிய தடைகள், நாச மோசங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை பூரணமாக கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த சுதந்திரத்தை நான் ஒவ்வொருவரும் கவனமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் சரி, உலக பிரகாரமான ஜீவியத்திலையும் சரி நான் கட்டி காக்க வேண்டும். அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்த ரூஸ்வெல்ட் அவர்கிட்ட கேட்டாங்க, உலக ஜனங்களுக்கு என்னதான் அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொன்னார்னா, சார் நான் 4 காரியம் சொல்கிறேன், இந்த 4 காரியமும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியம் தேவைன்னு சொல்லி சொன்னார். பார்த்துங்க, அதில் ஒன்று என்னென்னா
பேச்சு சுதந்திரம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய தாய் திரு நாட்டில் ஒரு கோர்ட்டில் உங்கள் பேரில் ஒரு வழக்கு இருக்குன்னா, நீங்கள் வழக்கு பேசுகிறதுக்காக ஒரு அட்வொகேட்டை நீங்கள் நியமிக்கலாம். அது உங்கள் உரிமை. ஆனால் எந்த அட்வொகேட்டை நான் நியமிக்க விரும்பலை, எனக்குரிய வாதத்தை நானே எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை பேசுகிறதுக்கும் நம்ம நாட்டில் அரசியல் சட்டத்தில் அந்த உரிமை இருக்குது. பற்றி தான் பேச்சு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, அடிப்படையாகவே நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட் பார்த்திங்கன்னா ஆராதனை சுதந்திரம். நீ இந்த மார்க்கத்தை தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே வலியுறுத்த முடியாது பார்த்துக்குங்க. ஏன்னா இது நம்முடைய இருதயத்தில் வரக்கூடிய ஒரு வாஞ்சை, ஒரு எழுப்புதல், ஒரு உற்சாகம். எந்த கடவுளை வேண்டாலும் எந்த இடத்துல ஆராதிக்கலாம். ஆனால் நம்ம நாட்டில் அருமையானவர்களே, இந்த குறிப்பிட்ட தெய்வத்தை ஆராதிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக எத்தனை அடி இல்லையா, எத்தனை பேரை ரோட்டில் போட்டு இழுத்துட்டு போகிறாங்க இல்லையா. நிறைய நேரங்களில் பேப்பரில் பார்க்குறோம், நிறைய வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, ஆராதனை சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது 100% இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமை பார்த்துக்குங்க. மூன்றாவது உணவு சுதந்திரம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய இந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிட்ற உணவு, என் மனசு பிடிச்சா அந்த உணவை சாப்பிட முடியும். ஒரு சிலருக்கு சில மாம்சம் பிடிக்காது, சிலருக்கு வெறும் வெஜிடேரியன் தான் பிடிக்கும். அருமையானவர்களே, இதை தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா அது மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் வரக்கூடிய காரியம். என் அன்புக்குரியில் இந்த உணவு சுதந்திரம் பூரணமாக கொடுக்கணும். கடைசியாக சொல்லும்போது பயம். மகாத்மா காந்தி கடைசி வரை சட்டப்பட மாட்டார். ஏன் இப்படி சட்டப்பட மாட்டேங்கிறீங்க? ஒரு வட்டமேச மாநாடு பிரிட்டிஷ்காரங்க மத்தியில் போனாங்க, எல்லாம் கோட் போட்டு உட்காந்துருப்பான். நீங்கள் அங்கே போய் பேசணுமே அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? ஏன் நாட்டில் ஒரு பெண் ரோட்டில் நடக்கிறதுக்கு என்னைக்கு அவளுக்கு உரிமை இருக்கோ அன்றைக்கி தான் நான் சட்டப்படும் அப்படின்னாரு. என் அன்பானவர்களே, ஒரு பயத்தில் இருந்து ஒரு பரிபூர்ணமான விடுதலையை நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம எல்லாரும் கொடுக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இத்தனை காரியங்கள் வேணும்னா ஒரே வழி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற வேத புஸ்தகம். பிரிட்டிஷில் இருந்து எந்த கப்பல் போனாலும் சரி, விக்டோரியா மகாராணி அம்மா கேட்பாங்களாம், பைபிள் ஏற்றிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா உடனே பைபிள் ஏற்றுங்க. ஏன்னா சமாதானத்தின் வார்த்தை இதில் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த சமாதானத்தின் தேவனை நம்முடைய இந்தியர்களுக்கு வாழ்ந்து காட்டுவோம். அடிப்படையான சுதந்திரத்தை பூரணமாக ஒவ்வொருவரும் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராய். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களின் எகிப்திலிருந்து கூப்பிட்ட அந்த அடிமைத்தனத்தின் குரல்களை நீர் கேட்டீர், அவர்களை இறங்கி வந்து விடுவித்தீர் சுவாமி. அந்த ஆண்டவரே, எங்களுடைய நாட்டு மக்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாட்களில் விடுதலை பெற்ற நாங்கள் எங்களோடு இருக்கிற சகல மனிதர்களுக்கும் அடிப்படை சுதந்திரத்தை வழங்குகிறதுல நாங்கள் யாரும் முடக்காதபடி இயேசுவின் நாமத்தில் எங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேச்சு சுதந்திரத்தை பூரணமாக கொடுக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதனை சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும். உணவு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு உதவி செய்யும். எந்த பயமும் இல்லாமல் எந்த இடத்துக்கும் ஒரு பெண்ணால் போக முடியும் என்கிற நிலையை எங்களுடைய நாட்டில் உருவாக்குவதற்கு எங்கள் அத்தனை பேருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரும் கூட தொடர்ந்து நீர் பேசும். ஆண்டவரை, யாராயிலும் கண்ணீரோடும் வேதனையோடும் மன கிளேசத்தோடும் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், விடுதலையின் ஆண்டவர், உம்முடைய மெய்யான விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுப்பீராக. அப்படியே நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 20 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதோடு கூட சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. அருமையானவர்களே, எங்களுடைய தொலைபேசி எண் 9043 86755 94447375550.